ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஈவில் நன் தான் போட்டிருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ஈஸி மோடில். வாங்க போகலாம். வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏதோ கார்லேருந்து போகிறாங்க, கதவு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ கார் எங்கேயோ போகுது. ஓ, இங்கே நன்னு ஓட்டின்னு இருக்கு. ஏதோ ஒரு நன்னு, என்ன நன்னே தெரிலையே. சரி, இப்போ எடுக்கிறாங்க. அப்புறம் கதவு திறந்துட்டாங்க. அப்புறம் வெளில வந்துட்டோம். ஓ, நம்ம ஈவில் சுற்றிலத்தை வெயிட் பண்ணிக்குது. ஐயோ, காரை எடுத்து ஓட்டிட்டாங்க. ஐயோ, பயந்துட்டாங்க ஒரு செகண்டு. சரி வாங்க உள்ளே போகலாம். Day 1 இனி அவங்கள பழகிற போகிறோம். பாருங்கள், உள்ளே போயிடலாம். இதில் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, இது ஒன்று கதவு. ஈவில் நன் எங்கே இருக்கேன்னு சொல்லு, இல்லை நானே உனக்கு பிடிச்சி சாப்பிட்ருவேன். இந்தளவுக்கு தைரியமாக பேசுன்ட்டு வந்துட போகிறா திடீர்னுட்டு. எங்கேயும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்துலேயுமே கைஸ் இந்த ஸ்மால் கேபிள்னு ஒன்று இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். சொல்லும் போதே கிடச்சிச்சு. ட்ராவ் வேறு கரெக்டாக வைக்கணுமா. ஸ்மால் கேபிள் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ போயிட்டு பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் கரண்ட்டு போயிருக்குது. ஃபோட்டோ வேறு தள்ளிட்டேன்னா. சரி, உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்கே சாவி இருக்கும். நமக்கு 2 பொருள் தாங்க, ஒரே ஒரு பொருள் தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். வாங்க சவுண்டு போடுவோம். ஈவில் நன் வேறு வச்சுலாம். அவளை பார்க்கவே இல்லையா. வா வா ஈவில் நன், வா வா வா. எவ்வளோண்ணா வந்துட்டா பாருங்க. கரெக்டாக எதிர்க்க வரா. போயிருந்துருப்பேன் இல்லைன்னா. சரி வா, பின்னாடியே வரட்டும். நம்ம இந்த கேப்பில் போயிட்டு இந்த பட்டன் அழுத்தி விட்டுடலாம். ஏன்னா எல்லா இடத்துல டோரும் திறந்துடும். ஐயோ, இந்த ஒன்று. வா வா ஈவில் நன். உன் பையனை போட்டு 3 பொழந்துட்டேன். 3ல் ஹார்ட் மூடில் வேறு பண்ணியிருக்கேன். உன்னை பழகிறது பெரிய விஷயமா. வா. இப்போ நம்ம க்ரௌ பார் எடுத்துட்டாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் வந்து அங்கே பிளாங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அது ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேம் வந்து பர்சனலாகவே நல்லாயிருக்கு கைஸ். ஐயோ, நான் வேறு கொஞ்சம் திக்கிறேன், கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெயில் எடுத்தாச்சு. உட் பிளாங்க் எடுத்துட்டோம். இப்போ போயிட்டு இவ்வளோ கூப்பிட்டு இவ்வளோ கொஞ்சம் பின்னாடியே இருந்தால் தான் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஈஸி மூடு வேறு எங்கே இருப்பானே தெரியாது. சவுண்டு போட்டுடலாம். இங்கே இவ லேட் பண்ணுறா. இருங்க, முதல்ல அந்த ட்ராப் டோர் வச்சு சவுண்டு போட்டோன்னா செம்ம சவுண்டு கேட்கும். அதில் வந்துடுவா பாருங்களேன். இந்த ட்ராப் டோர் திறக்கிறேன். என்ன சவுண்டே ஆனால் இதுக்கு வந்துட்டா பார்த்தீங்களா. என்ன இவள நீ பெரிய சுற்றியில் எடுத்துட்டு ஓடுறிய என் கூட வந்துட்டு. டவுட்டு கைஸ் ஒரே ஒன்று, எப்படி தான் சுற்றியில் எடுத்துன்னு ஓடுறாங்க. சரி, நமக்கு நேரத்துக்கு நம்ம போயிட்டு எல்லோ கீ தேடுவோம். என்னங்க 2 இடத்துலையுமே இல்லை. இப்போ நம்ம எங்கே தான் போய் தேடுறது இப்போ எல்லோ கீயை. ஐயோ, ஈவில் நன் அக்கா, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். நான் போயிட்டு சாவி எங்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மேலே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ செக் பண்ணி பார்ப்போம். கடைசியில் வந்து தேடுறதா இருக்கும். இங்கேயும் இல்லையே இதுக்குள்ளே. ஆஹா, இது ஒன்று கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்சிட்டிவிட்டி ஒரு வைக்கலை குறுக்க. விளாட்ற போக்கில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம போயிட்டு எங்கே இருப்பான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பேட் ஃபீலாக இருக்குது. சரி, உங்களை குதிப்போம். இருங்க, க்ரோபாரே கையில் வந்துடு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக போகும்போது மாஸ்க் எஸ்கேப் சும்மா பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இங்கே வந்து இந்த ட்ராம்போல் இருக்குது. ஈவில் நன் எங்கே இருக்கேன்? நான் மேலே இருக்கிறேன் பாரு. நான் மேலே போயிட்டா. ஓ, நான் மேலே குச்சிருவணுன்ட்டு மேலே போயிருக்கா. இந்த கேப் யூஸ் பண்ணி நாம கீழே போயிடலாம்.
அதுதான் எனக்கு முன்னாலே பிளான் பண்ணி ஓப்பன் வச்சது. இவளுக்கு அந்த பிளான்லாம் தெரியாது. ஐ எம் அ மாஸ்டர். இந்த கேமில் சொல்ல போனால் நல்லா ஆடுவாங்க கைஸ். ஆனால் இங்கே இருக்குது பஞ்ச் ஆஃப் கார்ன். போன வாட்டி விளையாடி இருந்தாலும் அது பொருள்லாம் அப்படியே இருக்குது. இதில் கரெக்டாக போகணும், இல்லைனா அந்த போய் டங்குனுச்சு ஒரு டே வேஸ்ட் ஆகிடும். இதுலேயும் 3 days தான் கைஸ். இப்போ போயிட்டு சீவர் ஓப்பன் பண்ணி மேலே போயிடலாம். வண்டி வந்துச்சா? வந்துட்டுருக்கு. ஒருத்தி பார்த்தா ஆன்னு கத்துவாளே. பொருள் தான் தைச்சிங்கிறா சார், நைஸாக போயிடலாம். எப்படி கத்துறா பாருங்க. அது வாயா என்னதுன்னு கேட்குறேன். தெரியும் அந்த பக்கம் தெரிஞ்சு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். போகும்போது வழியில் நேற்றுக்கு தான் போயேன். எங்கே இந்த ஈவல் நன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கக்கூடாதா? நீ செத்துருக்க மாட்டேன். தலை கரெக்டாக போயிருக்கும் மண்டை மாதிரி. நம்ம கரெக்டாக சாவி ஏற்றணும், இல்லைன்னா இந்த சந்திலே மாட்டின்னு இருப்போம். எல்லாத்தையும் தேடியாச்சு, இந்த இடத்துல தான் தேடவே இல்லை. போட்டு நமக்கு அந்த வேனுக்கு வச்சுருக்கான் சொல்ல மாட்டேன். அதுதான் இன்னொன்று இருக்குது. சரி அவள் வரப்போகிறான். நம்ம சவுண்டு போட்டு இங்கே கூட்டின்னு வந்துடலாம். பார்த்துட்டா வா வா வா. நீ எப்படியோ போகிறதுக்குள்ளே அந்த பக்கம் குச்சி ஓடிடுவேன். அதுக்குள்ளே இருமை உள்ளே போயிடுறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கொஞ்சம் லேட்டாக அதை போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மாட்டின்னு இருக்கேன். இப்போ நேராக ஓடிடும். திரும்பி பார்த்தோன்னு பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அதே கேப்பில் இது ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம பெயிண்ட் இருக்குது. பெயிண்ட் எடுத்து ஒரு துணியில் ஊற்றி விட்ருணும். அவள் திருப்பியும் அந்த துணியை வைக்கிறதுக்குள்ள நம்ம சந்தில் ஓடி வந்துடணும். ஓடி போய் ட்ரங்க் பெட்டி கூட குச்சிடணும். அதுதான் இப்போ எஸ்கேப்பே. அது வேன் குழுக்கிறதுனால வேன் எஸ்கேப்புன்னு அதுக்கு பேர். வா இங்கே இருக்கேன் வா வா வா. அட இங்கே வாமா. என்ன ஐயோ ஜம்ப் பண்ணாது போகுது இன்னும் கொஞ்சம். ஜம்ப் ஆகுடா. கிட்ட வந்துட்டா ஜஸ்ட்டு. உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு துரத்தினே இருக்கிற. உன் பையனும் அதே தான் பண்ணுறான், நீயும் அதே தான் பண்ணுற. ஒரு நாள் உன் ட்ரைனிங்கா? இங்கே கோழி இருக்குது. கோழி வா, உன்னை ஃப்ரை பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றேன். அதுக்குள்ளே நான் கேப்பில் விடவா போகிறேன். இப்போ போயிட்டு அங்கே என்ன இருந்தது, என்னது அந்த வேன்காரோட நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது எடுக்க போகிறோம். நான் எதுவும் ஓப்பன் பண்ணல. அங்கேயே சாவி வச்சிட்டேன்ல, இன்னும் ஓப்பன் பண்ணல. முதல்ல இது ஓப்பன் பண்ணிவிடுவோம், ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். போட்டிருக்கீ அங்கேயே. இப்போ அந்த ஃபோன் நம்பர் எடுத்து கார்டு வித் ஃபோன் நம்பர். ஐயோ வளர்றேன். ஒரு செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா எங்கிறான்னு தெரியலண்ணா என்ன பண்ணுறது. கோழி வெளில ஓடி வந்துச்சு பார்த்தீங்களா? ஈவல்னன். கீழேருந்து வரியா? எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே நான் ஸ்டாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வா, உங்ககிட்டேருந்து டீலிங் பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸி. உன் பயண மாதிரி கிடையாது நீ. ஆனால் பார்த்தீங்களா அந்த பெரிய சுற்றி எடுத்துக்கணும் எப்படி ஸ்பீடாக வரான் பார்த்தீங்களா? ஈஸி மோட்லேயே. இதே ஹார்ட் மூட்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாங்க மாட்டோம். இதில் டோர் எஸ்கேப்னு ஒன்று இருக்குது. ஐயோ சவுண்டு வேறு போட்டேன் அந்த ஃபோட்டோவை தள்ளி. இதில் டோர் எஸ்கேப் இருக்குது. அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அது வேணான்னு விட்டுட்டேன். அப்படியே ஃபோன் ஆண்ட வந்துட்டோம். ஃபோன் பண்ணிட்டு ஓடிடலாம். ஏன்னா அந்த ஃபோன் சத்தம் கேட்டு கூட வருவாங்க. இது ஒன்று செவுத்தில் வச்சுங்கண்ணா வேணாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்ல. ஈவில் நம்ம இன்னும் கொளுத்த போகிறோம் கைஸ், கொளுத்த போகிறோம். என்னடா சொல்கிற, கொளுத்த போறியான்னு கேட்குறீங்களே? வாங்க. ஈவில் நன் அப்படி இல்லை, ஜண்டானன் என்கிற. வா, உனக்காக இங்கே உன் பர்த்டேக்கு மெழுகுவத்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஊது வா. எதுவும் மெழுகுவத்தியான்னு பார்த்தீங்களா? போய் காமெடியாக இதை ஓடுறது. எனக்கு எத்தனை போகணுன்னு தான் ஆசை பின்னாடியே. ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரே கோல்டு கைஸ், என்னான்னு தெரியல. அதுதான் நான் ஒரு பைத்தியம். சரி அதுக்குள்ளே அந்த ட்ரங்க் பிடிது திறந்து போகிறதுக்குள்ளே பெயிண்ட் எடுத்து ஊற்றிடலாம். டக்கு. ஐயோ 6 மணிக்கு ஓடு. பெயிண்ட் ஊற்றி அப்பா எப்படியோ பெயிண்ட் ஊற்றியாச்சு. இப்போ எந்த பக்கம் வருவா தெரியலையே. இப்போ திருப்பியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும். 2 வேலை வைக்கிறாங்க கைஸ். நான் ஃபஸ்ட்டே ஒளிஞ்சிருக்கணும் ஒரு ஓரமாக. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி அவளை கூப்பிடுவான். ஜண்டா எங்கேக்கிறவா? ஒருவேளை ஜண்டா எனக்கு பவரை கொடுன்னு இப்போ ஏற்றின்னு வராளா தெரியலையே.
அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரமாக அவளை ஆளையே காணும். எங்கே போனான்னு தெரில. பவர் ஏற்ற போனாலா இல்லை சுற்றிட்டாளா ஒன்றும் புரியல. அதனால் அந்த இடத்து ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொறுமையாக போவோம். வேன் வந்துருச்சு. இல்லை இப்போ தான் வருது. நான் தூரத்துலேருந்து பார்க்க சரியாக தெரில. இங்கே போனால் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால் அதையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்களா அதை எப்படி வச்சுக்கிறா. ஏஞ்சிக்கடி குவார்ட்ட விடுறதெல்லாம் போதும். ஹாய் ஏஞ்சிரு. கூட்டின்னு வரும்போது மட்டும் ஸ்பீடாக வந்தா. இப்போ எங்கே நான் தூங்கினுங்கிறா வா. நான் வீட்டுக்கு போக போகிறேன் ஜாலி அப்படின்ற மாதிரி இந்த பையன் உட்காந்துருக்கான். ஓகே கைஸ் இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்க போகிறோம். அந்த துணியை வந்து அதை வச்சிட்டதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு கைஸ். நான் திருப்பி எடுத்துன்னு வரேன் இன்னும் கொஞ்சம் துணி. கைஸ் சொல்ல மாதிரி இல்லை. க்ரொக்கடைல் எஸ்கேப் இருக்குது. அதை நம்ம ஹார்ட் மூடில் போடலாம். அடுத்த சாட்டர்டே போடுறோம். அப்போ அப்படி வேன் எஸ்கேப் முடிச்சாச்சு. இதில் வந்து என்னென்ன எஸ்கேப் இருக்குன்னா க்ரொக்கடைல் எஸ்கேப் இருக்குது, டோர் எஸ்கேப் இருக்குது, அப்புறம் வந்து எப்பிக் எஸ்கேப்னு ஒன்று இருக்குது கைஸ். அது பண்ணுறதா இருக்குது. அது சின்ன சின்ன கிட்டிங்க நான் போட்டு விட்டுருவேன். எப்படியோ ஒரு அடி கூட வாங்காமல் ஜாலியாக தப்பிச்சாச்சு. ஈவன் நான் மட்டும் போயிட்டு வரேன். எப்பிக் எஸ்கேப் என்னன்னா கைஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து தப்பிக்கிற மாதிரி. கீழே நிறைய பசங்க இருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் கூடி தப்பிக்கணும். எப்படியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.